அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் புக்கில் வந்து 11th புக்கில் தமிழர் கலைகள் அப்படின்ற லெசன் இருக்கும். அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட ரிமைனிங் பார்ட்டு நம்ம இதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இசைக்கலை பற்றி பார்க்க போகிறோம். இயற்றப்பட்ட செய்யுளை உரிய ஓசையோடு இசைப்பதால் இதற்கு இசை என்று பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இசை அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சு? இயற்றப்பட்ட செய்யுளை உரிய ஓசையோட பாடுறதுனால இசை அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசை அப்படின்ற வார்த்தை ஒரு காரண பெயர். ஓகேவா? இசை அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு காரண பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இசைக்கு என்ன வேணும் முக்கியமாக அப்படின்னு பார்த்தா ஓசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஓசை இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இசையை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழிசை ஏழ் நரம்பின் ஓசையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதிக தொடர் வந்து இருக்குதான். இதன் மூலமாக நம்ம இசை 7 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்போது இசை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் 7 வகைப்படும். ஏழிசை ஏழ் நரம்பின் ஓசையை அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் வந்து இருக்குது. அப்போ அந்த 7 இசை என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம், இதுதான் 7 இசைகள்னு சொல்கிறோம். சரியா? குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாளம், இது 3 தான் இது 7 தான் நம்ம 7 இசை அப்படின்னு சொல்கிறோம். இதில் தாரம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இசை வளர்ச்சிக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 7 இசைகள் எத்தனை இருக்குது? 7 இருக்குன்னு நம்ம பார்த்தோம். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம்னு. இதில் தாரம் தான் வந்து இசையோட வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிடற்றினால் குரலும், நாவினால் துத்தமும், அன்னத்தால் கைக்கிளையும், சிரத்தால் உழையும், நெற்றியால் இலியும், நெஞ்சத்தால் விளரியும், மூக்கால் தாரமும் தோன்றுவதாக இசை இலக்கண நூல்கள் சொல்லுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மிடரு அப்படின்னா கழுத்து அப்படின்னு அர்த்தம். நம்ம கழுத்துலேருந்து தான் என்ன வருது? குரல் வந்து வருது. ஓகேவா? நம்ம வாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னா குரல்லேருந்து வருது. அப்போது கழுத்து வந்து மிடரு அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து குரல் வருது. நாக்குலேருந்து துத்தம் அப்படின்றது வருது. அன்னத்தினால வந்து கைக்கிளை வருது. சிரம்னா தலையால் வந்து உழை வருது. நெற்றியால் வந்து இலி வருது. நெஞ்சால் வந்து விளரி வருது. மூக்கால் வந்து தாரம் வருது. இதை பொறுத்துக்களை கூட கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இது மாதிரி சொல்கிறது என்னென்னா, இலக்கண நூல்கள், இசைக்கான இலக்கண நூல் இந்த மாதிரி சொல்லுதான். இந்த இசைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக மேலே சென்று போகுது அப்படின்னா அது வந்து ஆரோசை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மியூசிக் வந்து ஸ்லோ பீட்லேருந்து அப்படியே மேலே போகுது அப்படின்னா அதை வந்து ஆரோசைனும், அதுவே நல்லா ஃபாஸ்ட்டாக ஆரம்பித்து ஸ்லோ ஆகிட்டே போகுது அப்படின்னா அமரோசை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதுதான் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், பழைய காலத்தில் ஆரோசை அமரோசைன்னு சொன்னதை இப்போ ஆரோகணம் அவரோகணம்னு சொல்கிறாங்களாம். சரியா? ஆரோசைனா ஆரோகணம்னு, அமரோசைனா அவரோகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததான் இசை கருவிகள். இசைக்கு உரிய கருவிகளை வந்து நம்ம 4 வகையாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா, தோல் கருவிகள், துளை கருவிகள், நரம்பு கருவிகள், கஞ்ச கருவிகள் அப்படின்னு சொல்லி 4ஆக பிரிக்கிறோம். இந்த துளை கருவிகளுக்கு தமிழில் வந்து 8th புக்கில் காற்று கருவிகள்னு இன்னொரு பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தோல் கருவிகள், துளை கருவிகள், நரம்பு கருவிகள், கஞ்ச கருவிகள் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கிறோம். பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இசை கலைஞர்கள் அவங்க யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா குழலையும் யாழையும் மட்டுமே யூஸ் பண்ணி 7 இசை திறங்களை வந்து பாடியிருக்காங்க. அது இல்லாமல் இதனால தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழந்தைங்க பேசுகிற அந்த வார்த்தையை கேட்காதவங்களுக்கு தான் வந்து குழலும் யாழும் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ குழல் யாழை விட இனிமையானது மழலையோட குரல் அப்படின்றதுனால அப்படி சொல்லியிருக்காரு. இசை கலைஞர்கள் துளை கருவிகளே தொன்மையானது எது அப்படின்னு கேட்டால் குழலை தான் சொல்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காட்டில் வந்து எங்கேயோ ஒரு சவுண்டு வரும்பொழுது போய் பார்த்தாங்களாம். அப்போ வந்து ஒரு மூங்கில்ல வந்து ஒரு வண்டு ஓட்ட போட்டதில் காற்று வந்து போயிட்டு அதுலேருந்து மியூசிக் வந்துச்சு. இதுலேருந்து தான் வந்து புல்லாங்குழலையை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க. அப்போது புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குழல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. புல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை தான் மூங்கில். ஓகேவா? மூங்கில் வந்து புல் வகைகள்லேயே வேகமாக வளரக்கூடியது மூங்கில்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புல்லில் வந்து செய்யப்பட்டதுனால தான் அதுக்கு புல்லாங்குழல்னு பேர் வந்துச்சான். ஓகேவா? புல்லுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து வேய் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் வேங்குழல் அப்படின்னு சொல்லி புல்லாங்குழல் வந்து சொல்கிறாங்களாம். சரியா? முற்காலத்தில் மூங்கில்ல வந்து புல்லாங்குழல் செஞ்சுருக்காங்க. சந்தன மரத்தில், கருங்காலி மரத்தில், செங்காலி மரத்துலலாம் வந்து செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல்
வெண்கலத்தில் கூட என்ன பண்ணியிருக்காங்க, புல்லாங்குழல் வந்து செஞ்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேங்குழல் அப்படின்றது முல்லை நிலத்தில் இருக்கிற முக்கியமான இசைக்கருவியாக இருந்திருக்கு. ஓகேவா, திருமால் வந்து முல்லை நிலத்தோட கடவுள், அவர் கையில் என்ன வச்சுருப்பார், புல்லாங்குழல் வச்சுருப்பார். இது மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது வில் நாணின் ஓசையை கேட்டு அதோட இசை நுட்பத்தை உணர்ந்து நானோட நீளத்தை வந்து கூட்டியும் குறைச்சியும் உருவாக்குனது தான் வந்து என்ன அப்படின்னா வில் யாழ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பண்டைய காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீரர்கள் வந்து வில் எடுத்துகிட்டு போவாங்க, அம்பு விடுவாங்க. அப்போது அந்த நரம்புல பட்டு வெளில போகும்பொழுது ஒரு நல்ல மியூசிக் வர்றதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வில்லையே வந்து சவுண்டு வந்து வேறு மாதிரி வர்றதுக்காக அதோட நானோட சைஸ் வந்து சின்னது பெருசுமா ஆக்கி அதை வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி மாற்றினது தான் வந்து வில் யாழ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இதுதான் வந்து யாழ் கருவி அவங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தது ஆணிரைகளை மேய்க்கும் ஒருவன் குழிமர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாணினை ஏற்றி வில்யாழ் அமைத்து குறிஞ்சு பண்ணை வாசித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலாற்று படை வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா, இதெல்லாம் இலக்கியங்களில் சொல்கிற விஷயங்கள். அடுத்தது இந்த வில்யாழை அடிப்படையாக கொண்டு நம்மளுக்கு நிறைய யாழ் வகைகள் இருக்குது. அது என்னென்னா பேரி யாழ், மகர யாழ், சகோட யாழ், செங்கோட்டு யாழ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆதி யாழ் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதி யாழும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் தோல் இசை கருவிகளில் ஒன்றா என்ன சொல்கிறாருன்னா பறையை வந்து சொல்கிறாரு. ஓகேவா, அப்போது தோல் இசை கருவிகள் தான் வந்து ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க அப்படின்னா பறை தான் வந்து தோல் இசை கருவிகளுக்கு முதன்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பறையிலே பார்த்தீங்க அப்படின்னா 30 வகை இருக்குது இந்த மாதிரி இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்க்கு நல்லாரோட உரையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் என்னென்ன வகை இருக்குன்னு பாருங்கள். பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், சிறுபறை, பெரும்பறை, நாழிகை பறைன்னு நிறைய பறைகள் இருந்திருக்கு. இதுலேயும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட தோல்கருவி எது அப்படின்னா மத்தளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இசைக்கும் போது மத்தளத்தை தான் நம்ம முதல் கருவியாக வந்து வச்சுருப்பாங்களாம். ஓகேவா, நடுவில் சலிகை அப்படின்ற கருவியை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால சலிகையை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இடைக்கருவி அப்படின்னு சொல்றோம். முதன்மை கருவியா இருக்கிறது மத்தளம், சலிகை அப்படின்றது இடைக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதலாம் ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை ராஜராஜேஸ்வரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா உடுக்கை வாசிப்பவர், கெட்டிமேளம் வாசிப்பவரும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய கல்வெட்டுகள் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா, ராஜராஜ சோழனோட அந்த பிரகதீஸ்வரர் கோயிலில் யார் இருந்தாங்களாம், மத்தளம் வாசிக்கிறவங்க, அதாவது உடுக்கை வாசிக்கிறவங்களும் கெட்டிமேளம் வாசிக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. அடுத்ததா இசை நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய காலத்தில் முதுநாரை, முதுகுருகு அப்படின்னு 2 நூல் இருந்தது அப்படின்னு தெரியுது. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இறையனாரோட களவியல் உரை வந்து நக்கீரரை வந்து எழுதியிருப்பாரு. அவர் அந்த உரையில வந்து சொல்லியிருக்காரு முதுநாரை, முதுகுருகுன்ற நூல்கள்லாம் இசை நூல்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நூலோட உரை பாயிரம் என்ன சொல்லுது அப்படின்னா சிற்றிசை, பேரிசை அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வந்து பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாமல் பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதியம், இந்திரகாளியம் அப்படின்ற நூல்கள்லாம் வந்து இசை நூல்களாக இருந்திருக்கு அப்படின்னு அடியார்க்கு நல்லார் வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா, அடுத்தது இசை நுணுக்கம் அப்படின்ற நூல் சயந்தன் அப்படின்ற பாண்டிய இளவரசனால இயற்றப்பட்டது அப்படின்னும் அடியார்க்கு நல்லார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா யாப்பருங்கல காரிகை உரை பாயிரத்தில் பார்த்தீங்கன்னா குலோத்துங்கன் இசை நூல் அப்படின்ற ஒரு நூலை பற்றின குறிப்புகள் காணப்படுதான். இசை தொடர்பான பல நூல்களோட பெயர்கள் கிடைச்சிது அப்படின்னாலும் அறிவனார் அப்படின்றவர் எழுதின பஞ்சமரபு அப்படின்ற நூல் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பா சுந்தரேசன் அப்படின்றவர் இந்த நூலை வந்து உரையோட வெளியிட்டு இருக்காரு. சரியா, நம்ம கிட்ட நிறைய இசை நூல்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல இப்போதைக்கு இருக்கிறது பஞ்சமரபு அப்படின்ற நூல் மட்டும்தான். அதை எழுதினவர் அறிவனார், அதுக்கு உரை எழுதி வெளியிட்டவர் யாரு, பா சுந்தரேசன். சரியா, அடுத்ததா இசை தூண்கள் பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள்ல இசை தூண்கள் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுல எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, செண்பகநல்லூர், மதுரை, தாடிக்கொம்பு, அழகர் கோயில், கிருஷ்ணாபுரம், தென்காசி, குற்றாலம், சுசீந்திரம், களக்காடு இந்த இடத்துலலாம் இசை தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இசை கலைஞர்கள் பாணர், பாடினி இவங்க 2 பேரும் வாயில் பாடி இசை கருவிகளை இசைச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாணர் அப்படின்னா ஆண் அப்படின்னு சொல்லுவோம், பாடினி அப்படின்னா பெண். ஓகேவா, அடுத்தது இவ்விசை கலைஞர்கள் இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர்னு சொல்லிட்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. பாணர்னா வந்து ஒரு ஆண்மகன் இசை பாடிக்கிட்டு ஆடுறவர்,
பாடினின்னா பெண், அவங்க பாடிக்கிட்டே ஆடுவாங்க. இதுலேயும் டைப் இருக்குது. என்னென்னா இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக துளை கருவி வாசிப்போர், தோல் கருவி வாசிப்போர், நரம்பு கருவி இசைப்போர், கண்டத்தால் பாடுவோர் அப்படின்னும் நிறைய பேர் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க இந்த பாடர் பாடினிய. இதை யார் சொல்கிறாங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இந்திர விழவூர் எடுத்த காதையில் இதை பற்றின குறிப்புகள் நம்மளுக்கு இருக்குது. சரியா? இசைப்பாணர்கள் வாய்ப்பாட்டு பாடுவதில் வல்லவர்களாக இருந்தாங்க. யாழ் அப்படின்ற இசைக்கருவியை மீட்டுறதுலேயும் அவங்க வல்லவர்களாக இருந்தாங்க. அதனால தான் அவங்கள யாழ்ப்பாணர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? அடுத்ததா சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை இந்த மாதிரி இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணர் பற்றின செய்திகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி மண்டைப்பாணர்னு சொன்னோம் இல்லையா, அவங்க யாரு அப்படின்னா மண்டை ஓட்டில் கையில் வச்சுக்கிட்டு பாடுறவங்க தான் மண்டைப்பாணர்னு சொல்கிறாங்களாம். சரியா? இசைக்கலைஞர்கள் திருவிழாக்கள்லையும் அவை காலத்துலேயும் பாடி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தலைமக்கள், அதாவது தலைவன் தலைவிக்கு தூதுவர்களாகவும் அந்த பாணரும் பாடினியும் இருந்திருக்காங்க. சரியா? அடுத்ததாக சங்க இலக்கியத்தில் இசை பற்றி பார்க்குறோம். சங்க காலத்திலேயே நிலத்தை அடிப்படையாக கொண்டு இசைக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு ஒரு நிலத்துக்குமே ஒரு பண் வந்து வச்சுருப்பாங்க. குறிஞ்சி நிலத்துக்கு குறிஞ்சி பண், முல்லை நிலத்துக்கு சாதாரி பண், பாலைக்கு பஞ்சுரப்பண், நெய்தலுக்கு செவ்வழி பண், மருதத்துக்கு மருதப்பண் அப்படின்னு சொல்லிட்டு ஐவகை பண்கள் வந்து இருந்திருக்கு. அடுத்ததா மலைச்சாரல் பகுதியில் விளைஞ்சிருந்த திணைப்பயிரை சாப்பிட்றதுக்காக காட்டு யானை வந்து வரும். அப்படி வரும் பொழுது அந்த காட்டு யானையை விரட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காட்டு யானை சாப்பிட்றதுக்காக வரும். அப்போ அந்த காட்டு யானை விரட்டுறதுக்காக உட்காந்துட்டு இருந்த ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிஞ்சி பண்ணை வந்து இசைக்கிறாங்க. ஓகேவா? அந்த மியூசிக்கோட அருமையை கேட்டு அந்த யானை வந்து சாப்பிட வந்ததை மறந்துட்டு அப்படியே என்ன பண்ணுது, மெய் மறந்து போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்றத அகநானூறு வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? குறிஞ்சி திணையில இப்படி ஒரு காட்சியை வந்து சொல்லுது. அடுத்ததா போரில் புண்பட்ட வீரர்கள் வந்து பேய்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக காஞ்சி பண் பாடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்லுது. அதாவது என்ன ஆகும் அப்படின்னா, போரில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரத்த காயம் வந்திருக்கும் இல்லையா, அப்போ ரத்த காயம் வரும்பொழுது அந்த ரத்த வாடைக்கு என்ன பண்ணும், பேய் வரும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேய் வந்து ஓட்டுறதுக்காக காஞ்சி பண்ணை வந்து பாடியிருக்காங்க. இந்த செய்தியை புறநானூரில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அடுத்ததா யாழ் அப்படின்ற இசைக்கருவிகளால் கலைஞர்கள் மருதப்பண்ணை பாடி பொழுது விடிஞ்சுது அப்படின்னு மதுரை காஞ்சியில் சொல்லுது. ஓகே, மருதப்பண்ணை பாடி பொழுதே விடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகுழி, முழவு அப்படின்ற கருவிகளை கொண்டு செவ்வழிப்பண்ணை மாலை நேரத்தில் எசைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வழிப்பண்ணை கேட்டு தலைவனை பிரிந்த தலைவி என்ன பண்ணுறாங்களாம், ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அந்த மியூசிக்குக்காக கேட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பிரிஞ்சு போகிறது தானே அந்த நெய்தல் நிலம், அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நிலத்தை அடிப்படையாக கொண்ட பண்களை தவிர இப்போ நம்ம பார்த்தோரே குறிஞ்சி, சாதாரி, முல்லை அப்படின்லாம் அது இல்லாமல் காமாரம், நைவலம் அப்படின்ற பண்கள் சங்க காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு வண்டு வந்து எப்படி சவுண்டு கொடுக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து காமாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பரிபாடலில் பார்த்தீங்க அப்படின்னா வெறியாட்ட பாடல், வல்லைப்பாடல் மாதிரியான இசை பாடல்கள் இருந்திருக்கு. ஒரு பாட்டிலையோட கடைசியும் பாட்டை இசைக்கிறதுக்கான பண்ணு, இசை வகுத்த இசை கருவிகள், இது மாதிரி தகவல்கள்லாம் இடம்பெற்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. பரிபாடலில் மட்டும்தான் ஒரு பாட்டை எழுதிட்டு அந்த பாட்டு முடியும் பொழுது அந்த பாட்டை எந்த மியூசிக்கில் பாடணும், என்னென்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதனால் பரிபாடலை வந்து நம்ம பரிபாட்டு அப்படின்னே சொல்லுவோம். அடுத்ததாக சிலப்பதிகாரத்தில் இசை வந்து பார்ப்போம். ஓகேவா? சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இசை ஆசிரியன், மத்தளம் இசைக்கும் தன்னுமை ஆசிரியன், வேங்குழல் ஊதுவோன், யாழ் ஆசிரியன், இந்த மாதிரியான நிறைய பேர் வந்து மாதவியோட அந்த நாடக அரங்கில் ஆடும்போது அந்த ஆடலுக்கு துணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் சொல்லுது. அதாவது மாதவி டான்ஸ் ஆடுறாங்க. ஓகேவா? 7 வருஷம் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறாங்க 12 வயசில். அப்படி டான்ஸ் ஆடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு துணையாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இசை ஆசிரியன், மத்தளம் இசைக்கும் தன்னுமை ஆசிரியன், வேங்குழல் ஊதுவோன், யாழ் ஆசிரியன்லாம் கூட இருந்திருக்காங்க. இசையோட இயக்கங்களை அடிப்படையாக கொண்டே முதல் நடை, வாரம், கூடை, திரள் அப்படின்னு சொல்லி இசையை வந்து சிலப்பதிகாரத்தில் வகைப்படுத்தியிருக்காங்க.
மந்த நடையா தாழ்ந்து செல்லும் முறையில் இசைக்கப்படுவது முதல் நடை அப்படின்னும், முடுகி செல்லும் விரைந்த நடை வந்து திரள் அப்படின்னும், இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது வாரம் அப்படின்னும், சொற்செறிவும் இசை செறிவும் உடையது கூடை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அரங்கேற்று காதையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிலப்பதிகாரத்தில் நிறைய காதைகள் இருக்கு இல்லையா, இதில் அரங்கேற்று காதை, ஆய்ச்சியர் குறவை, காணல் வரி, வேனில் காதை, கடலாடு காதை, புறஞ்சேரி இருத்த காதை, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இசை குறிப்புகளை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாழோட அமைப்பு எப்படி இருக்கணும், யாழ் இசையோட அமைப்பு எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பெருங்கதை மாதிரியான காப்பியங்கள்லையும் கூட இசை பற்றின குறிப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரம் இல்லாமல். அடுத்ததா பக்தி இயக்கமும் இசையும் அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். செய்யுளை பண்ணமைப்போடு படைப்பாளனே படைப்பது ஒரு வகை. அதாவது ஒரு பாட்டை வந்து என்ன மியூசிக்கில் பாடணும் அப்படின்றத பாட்டு எழுதுறவங்களே ரெடி பண்ணுறது ஒரு வகைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா செய்யுளை ஒருத்தர் எழுதி இன்னொருத்தர் அதுக்காக மியூசிக் வாசிக்கிறது இன்னொரு வகை அப்படின்னு சொல்கிறோம். அதில் தேவாரம் பார்த்தீங்க அப்படின்னா யார் பாடலை எழுதுகிறாங்களோ அவங்களே அதுக்கான மியூசிக்கை வந்து கொண்டு வந்துருவாங்க. இதுதான் தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம். தேவாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசகரோட பாடல்களை பண் சுமந்த பாடல் அப்படின்னே சொல்றாங்களாம். ஏன்னா இறைவனோட அருளை சொற்களாக்கி இசைப்படுத்தியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சைவத்துல 4 பேர் இருப்பாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருப்பாங்க. இதுல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேருமே என்ன பண்ணுவாங்க, இசையோட பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆணிரைகளை மேய்க்கும் பணியை மேற்கொண்ட பொழுது காலையில மேய்ச்சலுக்கு போறது, மாலையில வீடு திரும்புறது வழக்கம். ஒரு நாள் சாயங்காலம் ஆகியும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எல்லா ஆடு மாடு எல்லாம் வந்துருச்சு, எருமையெல்லாம் வந்துருச்சு. ஆனா ஒரே ஒரு எருமை மட்டும் என்ன பண்ணுச்சு, காணும். எல்லாம் தேடி பார்க்குறாங்க, கண்ணுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படின்ற சுச்சுவேஷன்ல அந்த எருமையோட கனைப்பொலி மட்டும் கேட்குது. ஓகேவா, அந்த கனைப்பொலியை கேட்டு என்ன பண்றான் அப்படின்னா அந்த மாட்டை மேய்ச்சிட்டு போனவர் ஒரு வேங்குழல் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து ஊதுறாரு. அந்த இசையை கேட்டு என்ன பண்ணுது, அந்த எருமை அதே இடத்துக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வரும்பொழுது எல்லா மாடும் ஒன்னா வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுறாரு. அதே மாதிரி திருநாவுக்கரசர் பார்த்தீங்க அப்படின்னா திருவதிகை அப்படின்ற ஊருக்கு போயிட்டு இறை தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற சிவபெருமானை வணங்குவதற்காக சுந்தரர் வந்து வரார். ஓகேவா, வரும்பொழுது திருநாவுக்கரசர் வந்து சென்ற அந்த ஊரை நான் என்ன பண்ண மாட்டேன், காலால மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் என்ன பண்றாரு, ஊருக்கு போகாம ஊருக்கு வெளியே வந்து சித்த வட மடம் அப்படின்ற ஒரு இடத்துல தங்கி தூங்கிட்டாரு. அப்போ சுந்தரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தலை மீது சிவபெருமான் தன்னோட பாதங்களை வைத்து அருள் புரிகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சிவனோட இந்த அருளை எண்ணி தம்மானை அறியாத அப்படின்னு ஒரு பதிகத்தை சுந்தரர் வந்து பாடுறாராம். இந்த பதிகம் பார்த்தீங்கன்னா கொல்லி கவ்வானம் அப்படின்ற பண்ணில அமைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்ததா இன்னொரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா திருவாரூர்ல இருக்க சிவபெருமானை பாடி பதிகம் வந்து கொல்லிப்பண்ல அமைஞ்ச ஒரு பாடல வந்து பாடியிருக்காங்க. கொல்லி கவ்வானம், கொல்லிப்பண், இந்த 2 பண்களுமே நள்ளிரவுல பாடப்பட்டது அப்படின்னு சேக்கிரார் வந்து சொல்லியிருக்காரு. இது பழங்காலத்திலே வழங்கப்பட்ட பண்களோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல்களும் பார்த்தீங்க அப்படின்னா பண் அமைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மறையும் நிலையில இருந்துச்சு. அப்பதான் திருமுறை கண்ட சோழன் அப்படின்றவன் யாழ்ப்பாணர் மரபுல வந்த பாடினியை கொண்டு அந்த பாடல்கள்ல பழைய பண்ண அமைப்புக்கு புத்துயிர் அளிச்சிருக்காரு. எல்லா பண்ணும் அழியிற டைம்ல யார் யூஸ் பண்ணி இதை வந்து சரி பண்ணியிருக்காங்க, திருமுறை கண்ட சோழன் வந்து யாழ்ப்பாணர் மரபுல வந்த ஒரு பொண்ணை வச்சு என்ன பண்றாரு, இந்த விஷயத்துல எல்லாம் புத்துயிர் அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சில முக்கியமான பண்களையும் வந்து அவங்க புதுசா வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை சொன்னது யாரு அப்படின்னா திருமுறை கண்ட புராணம் வந்து நம்மளுக்கு இந்த செய்தியை வந்து சொல்லுது. ஓகேவா, இந்த பண்களை பாடுறதுக்காக கோயில்ல பாத்தீங்கன்னா ஓதுவார் அப்படின்னு ஒரு இசை கலைஞர்களை நியமிச்சிருக்காங்க. அதையும் நியமிச்சது யாரு அப்படின்னா இந்த திருமுறை கண்ட சோழன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில், சிவன் கோயில்கள்ல இந்த திருமுறை ஓதுவார்கள் இருப்பாங்க. அடுத்தது 1ஆம் மகேந்திரவர்மன் பார்த்தீங்கன்னா இசை, நாடகம், ஓவியம் இந்த கலைகள்ல சிறப்பானவனா இருந்திருக்கான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மன்னன் தான் குடுமையான் மலையில ஒரு கல்வெட்டை வந்து பதிச்சிருக்கான். அந்த கல்வெட்டுல கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 8ற்கும் 7ற்கும் இவையுரிய அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்து இருக்கு.
இது தொடர் பார்த்தீங்கன்னா சங்கீரணம் அப்படின்ற ஒரு இசையை பற்றி சொல்லுதான். தேவாரங்கள்லேயே வந்து இல்லாத ஒரு பண் எது அப்படின்னா சாளரபாணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பண் பார்த்தீங்க அப்படின்னா திருவிசைப்பால வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஃபேக்ட். ஓகே, நீங்க வந்து அப்படியே எடுத்து படிச்சு வச்சுக்க வேண்டியதான். சரியா? அடுத்ததா தேவாரங்கள்ல பண் வகுக்கப்பட்ட காலத்துல நிலவிய இசையும் சேக்கிரார் காலத்துல நிலவிய இசையும் சாரங்க தேவர் குறிக்கும் தேவார பண்களின் இசையும் இடைக்காலத்துல தோன்ற இசை மரபு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளவாரணர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்தது கீர்த்தனைகள் அப்படின்றது ஒரு வகையான இசை பாடல். பிற்காலத்துல இது வந்து தோன்றுச்சு. கோபாலகிருஷ்ண பாரதியார், அருணாச்சல கவிராயர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கீர்த்தனைகளை எழுதியிருக்காங்க. பண்டைய காலந்தொட்டே தமிழர்களோட வாழ்வியலோட கலந்தது தான் இந்த இசைக்கலை. சங்க காலத்துல இருக்கிற பாணர்களும் பாடினிகளும் விரலியர்களும் இசையை வளர்த்து வந்திருக்காங்க. சரியா? ஐவகை நிலத்துக்குமே வந்து யாழ், பண்ணு, பறை இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. சரியா? சங்கம் மருவிய காலத்துல தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் களப்பிரர்கள் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர்கள் தான் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற இலக்கியங்களை உருவாக்குறதுல தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்களோட பாட்டு எல்லாமே வெண்பாவிலேயே அமைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா வெண்பா அப்படின்ற ஒரு யாப்பு வழக்கத்திலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இசைக்கருவிகள் பற்றின குறிப்புகள் நம்மளுக்கு இருக்கு. சரியா? அடுத்ததா சோழர் கால காப்பியங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால சிற்றிலக்கியங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழோட இசையையும் வந்து 4 இசை மரபை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணோடு வந்து வளர்ச்சி அடைஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நடனக்கலை. நடனக்கலை வந்து ஆடல் கலை, கூத்துக்கலை அப்படின்லாம் சொல்கிறோம். பழந்தமிழ் இலக்கண நூலாக இருக்கிற தொல்காப்பியத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூத்து வகைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சொல்லியிருக்காங்க? வேலன் ஆடும் வெறி கூத்து, வீரர்கள் ஆடுறது என்னது அப்படின்னா கருங்கூத்து, பெண்கள் ஆடுறது வள்ளிக்கூத்து, இளைய வீரனோட வெற்றியை பாராட்டி இருபாலரும் ஆடும் கழ்நிலை கூத்து. இதெல்லாம் தொல்காப்பியத்துல சொல்லியிருக்க கூத்து வகைகள். சங்க காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கூத்து பாடி வளர்த்தவங்க வந்து பேருனா கூத்தர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த கூத்தர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இளம் பெண்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து விரலி, ஆடு மகள், ஆடு களமகள் அப்படின்னு சொல்றாங்க. கூத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து கூத்தன், ஆடு மகன், ஆடு களமகன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பண்டைய அரசர்கள் கூத்தர்களை பாராட்டி நிறைய பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. விரலியருக்கும் என்ன பண்றாங்க? நிறைய பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா கோவூர் கிழார், மாங்குடி மருதனார் இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புலவர்களும் வந்து பாடி என்ன பண்ணியிருக்காங்க? பாராட்டம் பெற்றிருக்காங்க. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா நாடக மகளிர் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்றாரு. இந்த நாடக மகளிர் யாரு அப்படின்னா நடன மகளிர், கூத்த மகளிர், விரலியர். இதுதான் வந்து அவரு நாடக மகளிர்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மாராசமாணிக்கர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது நடனம் கற்கும் பெண் தன்னோட 7 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 6 வருஷம் அவங்க வந்து நடனத்துக்கு பயிற்சி பெறுவாங்க. நடனக்கலையை கற்பிக்கும் ஆசிரியருக்கு பேர் என்னன்னா தலைக்கோல் ஆசான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து 2 வகையான கூத்து வந்து ஆடுவாங்க. ஒன்று வேத்தியல், 2வது பொதுவியல் அப்படின்னு 2 வகை கூத்துலையும் சிறந்தவர்களா இருந்தவங்களா தான் நம்ம தலைக்கோல் ஆசான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடியாருக்கு நல்லாரோட கருத்துப்படி கூத்தை வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா? கூத்து எத்தனை வகைப்படும்? 4 வகை. யார் சொன்னது? அடியாருக்கு நல்லார். என்னென்ன அப்படின்னா சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம் அப்படின்னு 4 வகையா பிரிக்கிறோம். ஓகேவா? சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம். இதுல சொக்கம் அப்படின்றது மியூசிக்கோட கூடிய தூய நடனம். ஒரு மியூசிக்கும் டான்ஸும் மட்டும் இருக்கும். மெய்க்கூத்து அப்படின்னா இசையோட கூடிய அகம் சார்ந்த நடனம்னு சொல்றாங்க. அபிநயம் அப்படின்றது இசையுடன் கலந்த பாடலுக்கு ஏற்ற நடனம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நாடகம் அப்படின்னா இசையுடன் கதை தழுவி வரும் பாட்டிற்கான நடனம் அப்படின்னு சொல்றாங்க. ஆடல் அப்படின்றது எல்லா வகை கூத்துகளையும் குறிக்கும் அப்படின்னு அடியாருக்கு நல்லார் வந்து சொல்லியிருக்காரு. ஆடல் வகைகள்ல 11 ஆடல் வகைகள் இருக்கு. அதுல நின்னுகிட்டு ஆடுறது 6, விழுந்து ஆடுறது 5 அப்படின்னு சொல்றாங்க. நின்ற ஆடல் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பாருங்க.
அல்லியம், கொடுகொட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டரங்கம், மல்லியம் இதெல்லாம் நின்றாடல் வகையை சேர்ந்தது. வீழ்ந்தாடல் துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை இதெல்லாம் என்னது வீழ்ந்தாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்துல மாதவி 11 வகை ஆடல்களையும் ஆடியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா அல்லியம், கொடுகொட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டரங்கம், மல்லியம், துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை இது எல்லாமே வந்து ஆடிருக்காங்கன்னா மாதவி வந்து ஆடிருக்காங்க. அடுத்ததா இந்த டான்ஸை பார்த்தீங்க அப்படின்னா தெய்வங்களால் ஆடப்படுறதுனால இது தெய்வ விருத்தி அப்படின்னும் அழைக்கிறாங்களாம். அடுத்ததான் முத்திரைகள். அகக்கூத்து, புறக்கூத்துன்னு 2 கூத்து வகைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 வகை கூத்துலையுமே ஆடல் அப்படின்னு தான் வந்து அடியாருக்கு மன்னார் சொல்லியிருக்காரு. நடனத்தின் பொழுது ஒரு கையினால் காட்டப்படும் முத்திரை இருக்கு, 2 கையினால் காட்டப்படும் முத்திரைகள் இருக்கு. சரியா? பிண்டி, பிணையல், எழிற்கை, தொழிற்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிநயங்களை பிரிச்சிருக்காங்க. பிண்டி, பிணையல் அப்படின்றது 2மே புறக்கூத்துல காட்டுவாங்களாம். எழிற்கை, தொழிற்கை 2மே அகக்கூத்துல காட்டுவாங்களாம். இதுல பிண்டி ஒரு கையால காட்டப்படும் முத்திரை இதுல 24 வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிணையல் அப்படின்னா 2 வகை 2 கையாலையும் காட்டப்படுவது இதுல 13 வகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நடன நூல்கள். நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து வந்த வழிமுறையின் வழிமுறை வழாமல் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல ஒரு லைன் வந்து இருக்கு. நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து வந்த முறையின் வழிமுறை வழாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடியே நிறைய நாட்டியத்துக்கான நூல்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். 16 வகையான ஆடல்களும் அதோட உறுப்புகளும் பாடல்களும் யாப்பருங்கலம் அப்படின்ற நூலோட உரையில வந்து சொல்லியிருக்காங்க. பரதம், அகத்தியம், உருவல், சயந்தம், குணநூல், செயிற்றியம், இசை நுணுக்கம், இந்திரகாளியம், பஞ்சமரபு, பரத சேனாதிபதியம், மதிவாணர் நாடக தமிழ் நூல், கூத்த நூல் இது எல்லாமே கூத்து பத்தின நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பரதமும் அகத்தியமும் பார்த்தீங்க அப்படின்னா அடியார்க்கு காலத்திலேயே வந்து என்ன ஆச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. இந்த நூல்கள் இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அல்லியம் அப்படின்னா என்ன டான்ஸ்ன்னு பாருங்க. அல்லியம் அப்படின்றது கண்ணன் வந்து யானையின் தந்தத்தை உடைத்து காட்டுற ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்ணன் வந்து யானையோட தந்தத்தை ஒடிச்சதை காட்டுற ஒரு டான்ஸ் தான் அல்லியம். கொடுகொட்டி அப்படின்றது சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பொழுது வெற்றியில கொடி கை கொட்டி ஆடின ஆடல் தான் கொடுகொட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குடைக்கூத்து. முருகன் அவுணரை வென்ற போது ஆடிய ஆடல் தான் குடைக்கூத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா குடக்கூத்து. கண்ணன் தன்னோட பேரனா இருக்கிற அனிருத்தனை அசுரர்களிடம் இருந்து மீட்பதற்காக கொடத்தை வச்சுக்கிட்டு ஆடின ஆடுதான் குடக்கூத்து அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாண்டரங்கம். சிவபெருமான் முப்புறத்து எரிச்ச பின்னாடி நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல் பாண்டரங்கம்னு சொல்றாங்க. அடுத்தது மல்லியம். கண்ணன் வாணன் என்னும் அசுருடன் போர் செஞ்சதை காட்டுறதுதான் மல்லியம்னு சொல்றோம். துடி. சூரபத்மனை வென்ற பிறகு கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடின கூத்து தான் வந்து துடின்னு சொல்றாங்க. கடையம். இந்திரன் மனைவி ஐராணி உழத்தி உருவத்தோடு ஆடினதுதான் கடையம்னு சொல்றாங்க. இது வந்து உழத்தி கூத்து அப்படின்னு சொல்றாங்க. பேடு அப்படின்னா காமன் தன் மகனான அனிருத்தனை சிறை மீட்பதற்காக வாணனுடைய அப்படின்ற நகரத்துல பேடி உருவம் கொண்டு ஆடியதுதான் பேடு அப்படின்னு சொல்றாங்க. பேடி அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது மரக்கால். கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேலாக வந்த அசுரர்களை கொல்வதற்காக ஆடின டான்ஸ் தான் வந்து மரக்கால்னு சொல்றாங்க. அடுத்தது பாவை. அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல் தான் பாவைன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வேத்தியல், பொதுவியல்னு கூத்து 2 வகைன்னு சொன்னோம் இல்லையா? வேத்தியல் கூத்து பார்த்தீங்க அப்படின்னா வசை கூத்து, வரி கூத்து, சாந்தி கூத்து, இயல்பு கூத்து, ஆரியம் அப்படின்னு பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. பொதுவியல் கூத்து வந்து புகழ் கூத்து, வரிச்சாந்து கூத்து, வினோத கூத்து, தேசிய கூத்து, தமிழ் கூத்து அப்படின்னு பல வகை பெயர்கள்ல சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா குறவை கூத்து பார்க்க போறோம். மகளிரால ஆடப்படுவதுதான் குறவை கூத்து. 7-9 பேர் வட்டமா நின்றுக்கிட்டு கை கோத்துக்கிட்டு ஆடுவாங்க. இது குன்றக்குறவை, ஆய்ச்சிறு குறவைன்னு 2 வகையா பிரிக்கிறோம். குன்றக்குறவை அப்படின்னா முருகனுக்காக ஆடுவாங்க குறிஞ்சி நிலத்துல. ஆய்ச்சிறு குறவை அப்படின்னா முல்லை நிலத்துல ஆடுவாங்க, பெருமாளுக்காக ஆடுவாங்க. அடுத்ததா பல்லவர் காலத்துல நடனக்கலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். பல்லவர் காலத்துல நடனக்கலை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் அப்படின்ட்டு ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு.
இதில் சிவபெருமானோட தாண்டவங்களை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது ராஜசிம்மன் கட்டின காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் ஆடுறதா சொல்லப்படுற பதாகை நடனம், லதா விருச்சக நடனம், ஊர்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் வந்து சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கூத்தன், கூத்தியர் இவங்களோட உருவங்களை சிற்பங்களில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. பல்லவர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரர் வந்து இருந்திருக்காரு. பல்லவர் காலத்தில் இருந்தவர் தான் சுந்தரர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடன மாதராக இருந்திருக்க பறவை நாச்சியாரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம செய்திகளில் பார்க்குறோம். தில்லையில் இருக்கிற சிவபெருமானையும் நம்ம பார்த்தோங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து கூத்த பெருமான் அப்படின்னு நாயன்மார்கள் சொல்கிறாங்களாம். பல்லவர் காலத்தில் நடன மாதர், மாணிக்கத்தார், கணிகையார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சரியா? அக்காலத்தில் காஞ்சிபுரம் முக்தீஸ்வரர் கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 42 நடன மாதர்கள் இருந்தாங்க அப்படின்ட்டு ஆவணங்களில் சொல்லப்படுது. பல்லவர் காலத்தில் நடனம் வகித்த இடத்தை பற்றி நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்றத. அடுத்ததாக சோழர் காலம். சோழர் காலம் பார்த்தீங்கன்னா கலை வளர்ச்சியோட பொற்காலம்னு நம்ம சொல்லுவோம். சைவ வைணவ சமயங்கள் இந்த காலத்தில் தான் வளர்ச்சி அடைஞ்சிது. கோயில்கள் பெரும்பான்மையாக கற்கோயில்களாக அந்த காலத்தில் வந்து மாற்றிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது கோயிலில் நடனம் உட்பட அனைத்து கலைகளையும் வளர்த்துருக்காங்க. கோயில் கருவறையோட அடிப்பகுதியில் கூட நடன வகைகளை வந்து செதுக்கியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சிதம்பரம், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், திருவண்ணாமலை இந்த கோயில்களெல்லாம் நம்ம சொல்கிறோம். இவங்க காலத்தில் கூத்தியர் மட்டும்தான் வந்து தனிச்சு ஆடும்படியான சிற்பங்களை நிறைய நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக தஞ்சாவூர் பெரிய கோயிலோட கருவறைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட புற சுவரில் நடன மாதர்களோட ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கூந்தலோட ஒப்பனை, உடை, இசை கருவிகள், முகப்பொலிவு, உருவ அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடன பெண்கள் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் ஆடல் நிகழ்த்துவதற்காக பதிலார் அப்படின்னு சொல்லப்படுற நடனத்தில் சிறந்த பெண்களை நாட்டில் எங்கே பார்த்தாலும் இருந்து கூட்டு வந்தார் அப்படின்றத செய்தியை வந்து சொல்கிறாங்க. இவங்க ஒருத்தவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் ஒரு வேலி நிலமும் வந்து கொடுத்துருக்காரு. இந்த செய்தியை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிறோம்னு தஞ்சை கல்வெட்டில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது திருவடை மருதூருக்கு பக்கத்தில் ஒரு காமரசவள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே வந்து சிறப்பாக சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாராயன் அப்படின்னு ஒரு பட்டம் வந்து ராஜேந்திர சோழன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு கல்வெட்டுகளில் சொல்லப்படுது. அடுத்தது பின்காலத்தில் நடனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நாயக்கர் காலத்தில் கர்நாடக இசை வடிவம் தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சு. இந்த காலத்தில் வடமொழியில் இருக்கிற நடன நூல்கள் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. மகாபாரத சூடாமணி, அபிநய தர்ப்பணம், அபிநய தர்ப்பண விலாசம், பரவராக தாளம், சுத்தானந்த பிரகாசம், ஆதிமூல பாரணம், பாரதம், பரத சாத்திரம், பரத சேனாதிபதியம் இந்த மாதிரி மொழிபெயர்க்கப்பட்ட நடன நூல்கள் இருக்குது அப்படின்னு மாராசமாணிக்கனார் சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்ததா தமிழர்களால் தொன்று தொட்டு வளர்க்கப்படும் ஒரு கலை தான் பரதநாட்டியம். இசை பாட்டுக்கு ஏற்ப அபிநயம் காட்டி பாவகம் தோன்ற ஆடுபடுவது தான் பரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரதத்துக்கு கை குறியீடுகள் இன்றியமையாததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இளங்கோவடிகள் சொன்ன மாதிரி ஒரு கை முத்திரை, இருக்கை முத்திரைன்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு கை முத்திரையை வந்து இணையா வினைக்கை அப்படின்னும் பிண்டிக்கை அப்படின்னும் சொல்கிறாங்க. இருக்கை முத்திரையை இணைக்கை, இரட்டை கை, பிணைக்கை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த முத்திரைகள் பார்த்தீங்க அப்படின்னா பரதத்துக்கு உயிர் கொடுத்தது தான் இந்த முத்திரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முத்திரையை நம்ம புரிஞ்சிக்காம வந்து என்ன பண்ண முடியாது, பரதத்தை வந்து நம்மளால ரசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனித இனம் வந்து நாடோடியாக வாழ்ந்த காலத்துலேருந்து அவங்களோட உணர்வுகளை நடனத்தோட வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முற்காலத்தில் சிறப்பு பெற்றிருந்த நடனக்கலை பற்றின செய்திகளை நம்ம இலக்கியம், சிற்பம், ஓவியம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களோட தொன்மையான கலையாக இருக்கிற பரதத்தில் பல வகையான முத்திரைகளையும் பாவங்களையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகத்தோட அனைத்து மக்களாலையும் விரும்பி போற்றப்படுற ஒரு கலையாக பரத கலை அப்படின்றது இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நாட்டுப்புற கலைகள். நாட்டுப்புற விளையாட்டு அப்படின்றது நாட்டுப்புற கலைகளில் ஒன்றா இருக்குது. நாட்டுப்புற மரபில் சிறப்பிடம் பெற்றது. எக்ஸாம்பிளுக்கு போல செய்தல், உடல் திறம் காணல், அறிவு வெளிப்பாடு, சமூக உறவு, வாழ்க்கை பயிற்சி, சிந்தனை ஆற்றல் இது எல்லாம் கொண்டது தான் இந்த நாட்டுப்புற விளையாட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நம்மளுக்கு உடல் வலிமை, மன வலிமை 2த்தையும் நம்ம காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏறு தழுவுதல்,
ஓட்ட போட்டிகள் இதெல்லாம் நம்மளுக்கு பழைய காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீரத்தை வெளிப்படுறதுக்கு தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையே விளையாடும் ஆட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கான். விளைன்னா விருப்பம்னு அர்த்தம், ஆட்டு அப்படின்னா ஆட்டம்னு அர்த்தம். அப்போது விளையாட்டு அப்படின்றது தமிழர்களோட மரபில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்கு. கெடவரல் பண்ணை அப்படின்னு 2 வகையான விளையாட்டுகளை பற்றி சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்தில். கெடவரல் பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. சிறுமிகளை விலங்குகளிடமிருந்து காப்பது போல நடித்து விளையாடுறதுக்கு பேர் கெடவரல் அப்படின்னும், உழவர்கள் பயிர் செய்வது போல நடித்து விளையாடுறது பண்ணை விளையாட்டு அப்படின்னும் தேவநேய பாவனர் சொல்லியிருக்காரு. அடுத்தது மகிழ்தலை நோக்கமாக கொண்டுதான் விளையாட்டு. ஓகேவா. என் வகை மெய்ப்பாட்டில் வந்து உவகை அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகேவா. அதாவது ஒரு மனிதனுக்கு 8 வகையான உணர்ச்சிகள் இருக்குது. அதில் உவகை அப்படின்றது ஒன்று. அந்த உவகை தோன்றதுக்கு 4 வகையில் வந்து அந்த மகிழ்ச்சி வந்து தோன்றும். அது என்னன்னா செல்வம், புலனே, புணர்வு, விளையாட்டு என அல்லல் நீத்த உவகை 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு செல்வம் இருந்தால் வந்து என்ன பண்ணும், சந்தோஷம் வந்து கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் விளையாடுனா வந்து செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அடுத்தது தமிழக விளையாட்டுகள் அனைத்துமே 2 குழுவாக பிரித்து விளையாடுற ஒரு பொதுத்தன்மையோடு இருக்கும். விளையாட்டோட வெற்றி தோல்வியின் காரணமாக யாருக்கும் யாரும் வந்து துன்பம் விளைவிக்க கூடாது. விளையாட்டில் மற்றவங்களோட துன்பத்தையும் என்ன பண்ணணும், நம்மளோட துன்பம் போல நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு இல்லையா, அதில் வந்து குழந்தைங்களுக்கான 10 பருவங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பிள்ளை தமிழில் வந்து ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ் 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 7 பருவங்கள் 2 பேருக்கும் சேமாக இருக்கும். கடைசி 3 பருவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு கழங்கு, அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் சிற்றில், ஊசல் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் விளையாடுற விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிறுவர்கள் சிறு வீடு கட்டி விளையாடுறது சிற்றில் அப்படின்னும், தெருவில் வந்து பறை அடித்து விளையாடுறது சிறு பறை அப்படின்னும், தேர் செஞ்சு விளையாடுறது சிறு தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. அது அப்படி சொல்லும் பொழுது அம்மானை அப்படின்றது வட்டமாக உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடி விளையாடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. கழங்கு அப்படின்னா கல் வச்சு விளையாடுறது, ஊசல் அப்படின்னா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு விளையாடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளை தமிழுக்கு சொல்கிறது மாதிரியே தமிழகத்தில் நாட்டுப்புற விளையாட்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் விளையாடுற விளையாட்டு, பெண்கள் விளையாடுற விளையாட்டுன்னு 2 வகையாக பிரிக்கிறோம். இதில் ஆண்கள் விளையாடுற விளையாட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக வீர விளையாட்டுகளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விளையாட்டு அப்படின்றது உவகை சுவையில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதனால் விளையாட்டு அப்படின்றது மகிழ்ச்சியை தரும் ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. வீர விளையாட்டு அப்படின்னா என்ன, உயிரை ஈடாக வச்சு விளையாடுறது தான் வீர விளையாட்டு. பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், சடுகுடு, இளவட்டக்கல், உரிமரம் ஏறுறது இதெல்லாமே வந்து வீர விளையாட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். இந்த வகை விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் விலங்குக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். மனுஷனுக்கும் நடுவில் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். மனிதருக்கும் விலங்குக்கும் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஏறு தழுவுதல் சொல்கிறோம். மனிதனுக்கும் அப்படின்னும் பொழுது நம்ம சிலம்பாட்டம், புலி வேஷம் இதெல்லாம் வந்து சொல்கிறோம். சரியா. இந்த விளையாட்டின் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மன எழுச்சி கிடைக்குது, குறிக்கோளை அடையிறது எப்படி அப்படின்றது தெரியுது, தன்னிலை நிறுத்துதல், குழு மனப்பாங்கு, நட்புறவு, உடல் நலம் பேணுதல் இந்த மாதிரி பண்புகள் எல்லாம் வந்து விளையாட்டுகள் தான் நம்மளுக்கு வளர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு அப்படி இல்லைன்னா ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது தமிழர்களோட வீர விளையாட்டுகளில் முக்கியமானது. முல்லை களியில் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் பற்றின செய்திகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இது பண்டை காலம் முதலே இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். வீரத்தை வெளிப்படுத்துகிற விளையாட்டில் இந்த ஏறு தழுவுதலும் ஒன்றா இருந்திருக்கு. சரியா. காளையோட கொட்டேரி என்னும் திமிலை பிடித்து அடக்குவது சங்ககால முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஒரு காளையோட கொட்டேரி அப்படின்னு சொல்லப்படுற திமிலை வந்து பிடிச்சு அந்த மாட்டை அடக்கிறது தான் வந்து சங்க காலத்தில் ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொம்பை பிடிச்சி முறுக்கி அடக்கிறதும் அப்படின்றது இருந்திருக்கான். நிறைய காசை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பையில கட்டி காளையோட கொம்பில் வந்து கட்டிடுவாங்களாம். அந்த நாணயத்துக்கு பேர் வந்து சல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது சல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குது. வாடிவாசல், திட்டிவாசல், வேலி மஞ்சு விரட்டு, வாடிவாசல் மஞ்சு விரட்டு, வடம் மஞ்சு விரட்டு அப்படின்னு ஒரு வட்டாரத்துலையும் ஒரு பேர் வந்து இருக்குது.
சிறுதெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையதாகவும் இந்த மஞ்சு விரட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மை, வைசூரி இந்த மாதிரியான கொடுமையான நோய்கள், மழை இல்லாத குறைகள் இதெல்லாம் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா நாங்க ஜல்லிக்கட்டு விடுறோம் அப்படின்னு வேண்டிப்பாங்களாம். ஓகேவா? அந்த விளையாட்டு அந்த மாதிரியும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விளையாட்டுல கலந்துக்கிற மாட்டுக்கு பேரு சல்லி மாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காளையை வந்து சின்ன வயசுல இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா சிறு துண்டை காட்டி பாய்ச்சலுக்கு பழகுவாங்களாம். அந்த மாதிரி பழக்கிறதுக்கு பேரு உரி காட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஏறு தழுவுதல் விளையாட்டுக்கு காளையை வந்து நிறைய வகையில வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. காலு, கழுத்து இதெல்லாம் சலங்கை கட்டுவாங்க. நெத்தியில காசு மாலை கட்டுவாங்க. கொம்புல வந்து சிறு வளையம் வந்து கட்டுவாங்க. திமிழ் பகுதிகளில் நிறைய பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த காளையோட கொம்புல கட்டப்பட்டிருக்க அந்த சல்லிக்கட்டு துணியை மீக்கிறவர் தான் யாரு ஜெயிச்சவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சிலம்பாட்டம். தமிழர்களோட நாட்டுப்புற கலைகள்ல சிலம்பாட்டமும் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கு. சிலம்பு அப்படின்ற சொல் பல பொருள் குறித்த ஒரு சொல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சிலம்பு அப்படின்றது ஒரு கம்பை வந்து குறிக்குது. கம்பை அடிச்சு ஒலி எழுப்பி விளையாடுற ஆட்டத்துக்கு சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்றோம். கம்போட ஒலியை தவிர இப்போ இரும்பு ஆயுதங்களோட ஒலியும் கொண்டு என்ன பண்ணுவாங்க சவுண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நேர்த்தியா கம்பை சுத்தினாதான் என்ன பண்ண முடியும் எதிரியை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்றதுனால இது வந்து போர் விதிகள்ல வந்து ஒரு முக்கியமா இருக்கு அப்படின்றாங்க. இந்த சிலம்பாட்டத்தில் முக்கியமானது என்னன்னா உடற்பயிற்சி, தற்காப்பு, போராட்டம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நடசாரி அப்படின்னு சொல்லப்படுற ஓலைப்பட்டை செய்தியில் சிலம்பாட்டத்தோட தோற்றம் பற்றி ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்களாம். நடசாரி அப்படின்னு சொல்லப்படுற ஓலைப்பட்டைய செய்தியில பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பாட்டத்தோட தோற்றம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதை ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நடசாரி அப்படின்னு சொல்லப்படுற ஓலைப்பட்டைய செய்தி. அடுத்ததாக பாருங்க. கம்பை வேகமாக சுழற்றுவதிலும் முன்பின் திருப்பி ஆடுவதிலும் கலைநயத்தை புகுத்தி உருவெடுக்கிறது இந்த சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவடு முறைகள் கையாளுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற வர்ம நாடிகளை நோக்கி அடிக்கும் சுவடு முறைக்கு தட்டு வர்ம சுவடு அப்படின்னு ஒரு பேர் இருக்கான். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதில் அடிச்சு பிரிவு, பூட்டு பிரிவுன்னு 2 விளையாட்டு முறைகள் இருக்குது. ஒருவர் இடம் பார்த்து அடிப்பதும் அந்த அடியை வந்து இன்னொருத்தர் தடுக்கிறது வந்து அடிச்சு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க கை கொண்டு அடுத்தவரை பூட்டி பிடிப்பது, அடுத்தது வந்து அதில் வந்து மீண்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமரி மாவட்டத்தில் சிலம்பாட்டம் சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. விழாக்களில் சிலம்பாட்டம் ஆடி மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் தான் இன்றைக்கும் சிலம்படி ஆசான்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழரோட வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சடுகுடு. பசுவை கவர்ந்து வருவதும் கவர்ந்து வந்த பசுக்களை மீட்டு வருவது, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெற்றி கரந்தை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து தொடர்ச்சியாக தான் சடுகுடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாட்டில் குட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. சோழ நாட்டில் பளிச்சு பிலான் அப்படின்னு அழைக்கப்படுது. பலீன் சடுகுடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதே மாதிரி தென் சோழ நாட்டில் பார்த்தீங்கன்னா சடுகுடு அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சு பிடிச்சிக்கிட்டு பாடிக்கிட்டே போயிட்டு மீள்வது, பாடி வர்றவங்களை வந்து நிறைய பேர் சேர்ந்து சூழ்ந்து பிடிக்கிறது, பிடிப்பட்டவர் அவங்கள்ட்ட இருந்து மீண்டு போகிறது, இதுதான் வந்து இந்த விளையாட்டோட திறம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ கபடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சடுகுடு அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சு பிடிச்சி வச்சுக்கிறத வந்து பாட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. பாடிக்கிட்டே போகிறவங்க வந்து கொம்பு சுற்றி பாடுறவங்களும் இருக்காங்க. அப்படின்னு கொம்பு சுற்றி பாடுபவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பாடிட்டு போகும்போது தனி வீரனும் பிடிக்கும் பொழுது கூட்டு வீரமும் உடையது இந்த விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிடிப்பட்டவரை விளக்காம பிடிப்பட்டவரோட எண்ணிக்கையை மட்டும் ஆட்ட இறுதியில் கணக்கில் கொள்ளும் ஆட்டம் சஞ்சீவி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிப்பட்டவரை கடைசி வரை சேர்க்காம ஆட்டத்தை முடிச்சுக்கிறது வந்து ஆடாது ஒழியும் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிடிப்பட்டவங்க வந்து அதே கும்பல்லே இருப்பாங்க. அப்படி ஆடினோம் அப்படின்னா சஞ்சீவி ஆட்டம். அதுவே பிடிப்பட்டவங்கள ஆட்டத்துலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா ஆடாது ஒழியும் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா இடைக்கோடு மட்டும் போட்டு விளையாடுற பழக்கம் பாண்டி நாட்டில் இருந்திருக்கு. அதுவே பின்கோடு, பக்கக்கோடு, நடுக்கோடு அப்படின்ற அரங்க அமைப்பில் விளையாடுற பழக்கம் கொங்கு நாட்டில் இருக்குது. ஓகேவா? இந்த பக்கம் ஒரு குரூப் இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு குரூப் இருப்பாங்க, நடுவில் மட்டும் ஒரு லைன் போட்டாங்க அப்படின்னா அது வந்து பாண்டிய நாடு. அதுவே வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு கிரவுண்ட் செட்டப்பில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கொங்கு நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
பட்டான் பட்டான் என் தம்பி, படையிலே பட்டான் என் தம்பி, நெத்தி மேலே குண்டு வச்சு நேர வாடா என் தம்பி, என் தம்பி என் தம்பி பட்டாருக்காய் படையெடுத்து வாரேன், துட்டால் எல்லாம் தூரப்போ தூரப்போ என பாடிக்கிட்டு பாடுற மாதிரி நிறைய சடுகுடு பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இளவட்டக்கல். பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது கல்லை தூக்குறது, நகர்த்துறது, இந்த மாதிரி பழக்கங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருந்த பழக்கமாக இருந்துச்சு. பின்னடைவில் நம்ம நாகரிக வளர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வீர விளையாட்டாக மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இளவட்டக்கல் அப்படின்றது தான் விரும்பிய ஒரு பெண்ணை மணப்பதற்காக ஆடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போது காலத்தில் வந்து கான்டெம்பரரியில் என்ன பண்ணுறாங்கன்னா வீரத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு விளையாட்டாக விளையாடுறாங்க. திருவிழாவும் போது ஊரில் பொது இடத்துல இது நடக்குது. இந்த விளையாட்டில் கலந்துக்கிறவர் பார்த்தீங்கன்னா இளவட்டக்கல்லை தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சி பின்னாடி வந்து கீழே போட்டுருணும். அப்படி செய்கிறவங்க தான் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போட்டிக்கு வந்து யார் நடுவராக இருப்பாங்கன்னா கிராமத்தில் இருக்கிற பெரியவங்க வந்து நடுவர்களாக இருப்பாங்க. மணமகனாக வருபவருக்கு பொண்ணு பொருள் ஆடம்பர பொருட்களை விட உடல் திறன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த விளையாட்டு வந்து நம்மளுக்கு சொல்லுது. அடுத்ததாக உரிமரம் ஏறுதல். பட்டை உரிக்கப்பட்ட ஒரு மரத்தை தான் உரிமரம்னு சொல்கிறோம். இந்த உரிமரத்தில் ஏறி விளையாடுறது தான் வந்து உரிமரம் ஏறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மரத்தையும் யூஸ் பண்ணிட மாட்டாங்க. ஓகேவா? கைப்பிடிக்கு அடங்காது பருத்திருக்கும் உரிய மரத்தை மட்டுமே பயன்படுத்துவார்கள். ஓகேவா? உதிய மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. ஓகேவா? அது வந்து ரொம்ப நல்லா பெருசாக பட்டையாக பிடிச்சா வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு பருத்து போன மரம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட்டை உரிக்கப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? வழுவழுப்பாக இருக்கும். அதில் விளக்கெண்ணெயை தடவி என்ன பண்ணுவாங்க, இன்னும் நல்லா வழவழன்னு மாற்றிட்டு அந்த மரத்தில் உச்சியில் வந்து பரிசு பொருளை கட்டி விட்டுருவாங்க. அந்த மரத்தில் ஏறி உச்சியில் இருக்கிற பரிசு பொருளை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் செங்குத்தான பாறை மேலே ஏறுறது, வழுக்கு பாறை மேலே ஏறுறது, இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து மலைவாழ் மக்களுக்கு இருந்துச்சு. அவங்க சமவெளியில் வாழ்ந்த போது அவங்களுக்கு அந்த பயிற்சிலாம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இந்த மாதிரி விழா டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் தரனை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வீர விளையாட்டாக இந்த உரிமரம் ஏறுதல் அப்படின்றது நடக்குது. மதுரையில் இன்றைக்கும் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மரத்துக்கு பதிலாக பெருசாக இரும்பு குழாய் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். அறிவு கூர்மையை வெளிப்படுத்தும் விளையாட்டுகளும் வீர விளையாட்டுகளாகவே கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கட்ட விளையாட்டு, 15ஆம் புலி, நட்சத்திர விளையாட்டு, திரிக்குத்து, பொம்மை சீட்டு, 3 கட்டை, பானை உடைத்தல், உரிப்பானை விளையாட்டு, இதெல்லாம் விளையாட்டுலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அறிவு கூர்மையை டெஸ்ட் பண்ணுற விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கில்லி. தமிழ்நாட்டு நாட்டுப்புற விளையாட்டில் இந்த கில்லியும் ஒன்று. இதை சின்ன பசங்களை வந்து விளையாடுவாங்க, பெரியவங்களும் விளையாடுவாங்க. இதில் கில்லி, புல்லுக்குச்சி, கில்லுத்தாண்டு, சில்லாங்குச்சி அப்படின்னு நிறைய பேரில் வந்து அழைக்கப்படுது. சிறிய குச்சியை வந்து கில்லி அப்படின்னும் பெரிய குச்சியை வந்து தாண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டில் குறைஞ்சது 2 பேர் இருப்பாங்களா. விளையாடுறவங்க அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து டீமாக பிரிஞ்சுக்குவாங்க. 2 குச்சியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. 1 முழம் நீளத்தில் ஒரு குச்சி இருக்கும், 1 சான் நீளத்தில் இன்னொரு குச்சி இருக்கும். அப்போது சிறிய குச்சியோட 2 முனையும் நல்லா ஷார்ப்பாக சீவி வச்சுருப்பாங்க. பெரிய குச்சியோட 1 முனை வந்து ஷார்ப்பாக இருக்கும். அப்போது நிலத்தில் 2 விரல் இடைவெளி அளவுக்கு சிறிய பள்ளம் வந்து பறித்து அந்த பள்ளத்துக்கு நடுவில் குறுக்காக இந்த கிள்ளி வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வச்சு அந்த குச்சியை பெரிய குச்சியை கொண்டு தள்ளி விடுவாங்க. தள்ளிவிடப்பட்ட கிள்ளியை எதிரணியர் யாரும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கிள்ளி தள்ளுபவர் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே கிள்ளி வைக்கப்பட்ட குழியிலேருந்து தாண்டி மிதிக்கும் தொலைவில் கிள்ளி விழுந்திருந்தாலும் விளையாட்டில் தோத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கிள்ளி விழுந்த இடத்துலேருந்து எதிரணியினர் கிள்ளியில் பறிக்கப்பட்ட குழியை நோக்கி மறுபடியும் தள்ளுவாங்க. அந்த கிள்ளி குழியில் விழுந்தாலும் வந்து என்ன பண்ணாங்க, எதிரணியினர் தோத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதன் பின்னாடி கிள்ளி 3 முறை அடிப்பாங்க. அதன் தொலைவு கிள்ளி குழியிலிருந்து தாண்டலால் அளவிடப்படும். அதுவே அவங்க எடுக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டை விளையாட ஒரு பெரிய கிரவுண்ட் வந்து வேணும். இது போன்ற பல விளையாட்டுகளை அந்த காலத்தில் விளையாடினாங்களாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோலி, பேந்தா, அஞ்சலங்குஞ்சம், நொண்டி, சில்லி, தாயம், பரமபதம், ஆடுபுலி ஆட்டம், பூப்பறித்தல், பாண்டி ஆட்டம், அச்சாங்கல், கண்ணாமூச்சி, பல்லாங்குழி, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பச்சை குதிரை. இந்த விளையாட்டு பார்த்திங்கன்னா சிறுவர்கள் அவங்க வயசில் இருக்கிற பசங்களோட சேர்ந்து நிலா வெளிச்சத்தில் விளையாடுவாங்களாம். இதோட முதல் படி பிறருடைய காலை தாண்டதுலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த விளையாட்டுக்கு கால் தாண்டி அப்படின்னு ஒரு பேர் இருக்கான்.
குனிஞ்சு இருப்பவர்கள்லேருந்து என்ன பண்ணணும், படிப்படியாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கணும். தாண்ட வேண்டிய உயரம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கால் தாண்டல் அப்படின்னா ஒரு கால் பாதம் ஒன்றின் மேல் ஒன்றாக 2 கால் பாதம் 2 பாத உயரத்தின் மேல் ஒரு சான் 2 பாத உயரத்தின் மேல் 2 சான் அப்படின்னு சொல்லி கால் தாண்ட வேண்டிய உயரம் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே ஆள் தாண்டல் அப்படின்னு ஒன்று நடக்குதான். இதில் என்னன்னா குனிஞ்சு நிற்கிறவர் வந்து அவரோட முதுகில் கையை ஊனி தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குனிஞ்சு நிற்பவர் வந்து தலையை தொங்க விட்டு கொண்டு குனிஞ்சிருக்க வேண்டும். தலையை உயர்த்தினா தலையை தட்டி என்ன பண்ணுவாங்க, குனிய வைப்பாங்க. தாண்டுறவங்க தன்னோட 2 காலையும் அகற்றி ஒரு கால் அவரோட தலையையும் இன்னொரு கால் அவரோட இடுப்பையும் தாண்டி வர்ற மாதிரி தாண்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாண்டுறவங்க வந்து ஓடி வந்து தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் கட்டை விரலை பிடிச்சிக்கிட்டு நிற்கணும், கணுக்காலை பிடிச்சிக்கிட்டு நிற்கணும், முழங்காலை பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், முட்டியை வந்து பிடிச்சிட்டு நிற்கணும், தொடையை பிடிச்சிட்டு நிற்கணும், கைகளை கட்டிக்கிட்டு அல்லது கும்பிட்டு கொண்டு குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் தாண்டிலையும் என்ன பண்ணும், உயரம் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக குனியவர். தாண்டுறவங்க தான் தாண்டி முடிந்த பின்னர் பிறர் தாண்டுவதற்காக முறைப்படி என்ன பண்ணணும், அவரும் குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறுபவர் யாராவது ஒருத்தவங்க தாண்ட முடியல அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ண தோத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணணும், குனிஞ்சு மற்றவங்களுக்காக தாண்டதுக்காக குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முடிவா தமிழகத்தில் 64 முதன்மை கலைகள் இருந்துச்சு. அதில் ஆயக்கலைகள் 64 அப்படின்னு கம்பர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கலைகளில் 5 மட்டும் வந்து சொல்லணும் அப்படின்னா அது வந்து நுண்கலைகள் அல்லது அழகு கலைகள் அப்படின்னு சொல்கிறோம். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் தமிழகத்தில் கட்டடக்கலைக்கு மிக முக்கியமானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மிக உயரமான விமானம் சோழர் காலத்திலையும் மிக உயர்ந்த கோபுரங்கள் விஜயநகர நாயக்க காலத்திலையும் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாங்குழி அப்படின்ற ஒரு ஆட்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. நெல் குத்தும் பண்ணை போல வட்டமான ஒரு பள்ளம் அல்லது குழி வெட்டி அதில் கற்களை போட்டு ஆடும் ஆட்டம் பன்னாங்குழி அப்படின்னு சொல்கிறோம். பண்ணை அப்படின்னா பள்ளம் அப்படின்னு அர்த்தமா, பண்ணை பறித்தல் அப்படின்னா குழி நோண்டுதல் அப்படின்னு அர்த்தமா. பன்னாங்குழி என்பதை பல்லாங்குழி, பல்லாங்குழி, பன்னாங்குழின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களில் சொல்கிறாங்க. பெரும்பாலும் 14 குழிகளை வைத்து ஆடுறதுனால இது 14 குழி பன்னாங்குழின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 14 அப்படின்றது இலக்கிய வழக்காக இருக்கிறதுனால தான் பன்னாங்குழி பல்லாங்குழின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டில் 2 பேர் ஆடுவாங்க. நிலத்தில் சமமான 2 படுக்கை வரிசையாக தோண்டப்படும் குழிகளில் களைச்சிக்காய் அல்லது புளியங்கொட்டை கூழாங்கல் இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று போட்டு 5 விட்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல்லாங்குழியை பற்றி. ஓகேவா? இவ்வளோதான் இந்த லெசன். இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபேக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்க வேண்டியிருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய லெசன் திருவிழாக்கள். அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.